மா உனக்கு இதே வேலையை போச்சு. ஏமா காலையில டென்ஷன் பண்ற? ஏய், நீ எத்தனை நாள் தான் டைம் கேட்டுக்கிட்டே இருப்ப? உனக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். எல்லாரும் கேக்குறாங்க. ஊருக்காக என்னால கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. கொஞ்ச நாள் தனியா விடுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ 2 வருஷம் டைம் கேட்ட, நாங்க ஒன்னும் சொல்லல. இனியும் டிலே பண்ண முடியாது. இந்த வாரம் நாம போய் பொண்ணு பார்க்க போறோம். ஓ, எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வர சொல்றீங்களா? என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்பா சொல்லிட்டாரு, நீ வர, நாம பொண்ணு பார்க்க போறோம். எங்களை அவமானப்படுத்தாத. கண்டிப்பா வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் எதுவும் பேச மாட்டேன். பொண்ணை பார்க்காம ஒன்னும் சொல்லாத. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவும் சொல்றேன், எனக்கு வேண்டாம். போன் பண்ணதே தப்பா போச்சு. நான் ஆபீஸ் போறேன். பாய். ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க அம்மா கிட்ட? டேய், நீயும் மாடா. சும்மா என்கிட்ட கோவப்படாதடா. போய் பொண்ணு பாக்குற வேலையை பாரு. இப்ப உங்க வேலையை பாக்குறீங்களா? டேய், என்னமோ உனக்கு மட்டும் தான் லவ் ஃபெயிலியர் மாதிரி பேசிட்டு இருக்க. போய் பாருடா. அங்கங்க ஊர்ல ஒரு லவர் இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அப்ரோச் பண்ணி கரெக்ட் பண்றானுங்க. அப்புறம் நீ ஏன்டா? எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாதுடா. டேய், நீ இந்த மாதிரி இருந்தா கல்யாணம் ஆன அந்த பொண்ணு திரும்பி வர போதா, இல்ல உனக்கு நேஷனல் அவார்டு தர போறாங்களா? இதெல்லாம் படம் எடுக்க கதைக்கு வேணா உதவுண்டா, ரியல் லைஃப்க்கு செட் ஆகாது. இப்பெல்லாம் இப்படி இருந்தா பொண்ணுங்களுக்கே பிடிக்காது. செகண்ட் லவ் எல்லாம் பாசிபிள் தான்டா. பாரு, ராஜாராணி படம் எப்படி போகுது. சோ ஓவரா பேசாம ஒழுங்கா பொண்ணு பாக்குற வேலையை பாரு. உனக்கு என்ன, பொண்ணை ஃபர்ஸ்டே பார்த்து பேசணும். உன் டேஸ்ட்டுக்கு ஒத்து வருதானு பாக்கணும், அவ்வளவுதானே? அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன், வீட்டுல பார்த்து பேசி இதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அது இல்லடா, என் லைஃப் எப்படி போகும்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் நல்லா தான் போகும். முதல்ல பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றேன். அதுக்கு ரெடி ஆகு. ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போற. ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு போ. போறப்போ ஒரு gift வாங்கிட்டு போ, சரியா? ஹாய் சக்தி, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹலோ நக்ஷத்ரா. இல்ல, என் ஆபீஸ் கேப் இந்த வழியா தான் போகுது. சோ கேப் ஃப்ரீயா இருந்தனால நான் அப்படியே இந்த பக்கம் வந்து இறங்கிட்டேன். என் ஆபீஸும் இங்க தான் இருந்தது. இப்பதான் ரீசெண்டா அம்பத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனா வீடு இங்க தான் இருக்கு. கேப்ல போகிறதுக்கு 2 hours ஆகுமே. ஜஸ்ட் லைக் தட், பழகிடுச்சு. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் ஐஸ் டீ? எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நாம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கான ஞாபகமா ஒரு சின்ன gift. வாங்கிக்கோங்க. வீட்ல திட்டுவாங்க. பரவாயில்ல, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட். அப்புறம் ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்க? ஜாப் நல்லா தான் போகுது. ஆனா ஹெக்டிக் அட் டைம்ஸ். டீம் லீடரா இருக்கேன்ல, நிறைய கால்ஸ் மீட்டிங்ஸ் அப்படியே போகுது. ஆமா, என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? இது ஒன்றும் இன்டர்வியூ இல்லைல்ல? உங்களை பத்தியும் சொல்லுங்க. எனக்கு ஷிஃப்ட் ஒர்க்குங்க. ஆனா ஹெக்டிக்லாம் இல்ல. வேலை அதிகம்னு சொல்றீங்க. வேலையை நம்ம பாத்துக்கலாங்க. ஆனா வேலை நம்மள பாத்துக்காது. ரொம்ப பழைய வசனம் தான். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. புரியுது, எனக்கும் தான். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு அப்பா சொன்னாரு. ஏதாவது கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்க போறீங்களா? அப்படிலாம் இல்ல, சும்மா ஜஸ்ட் லைக் தட். எனக்கு இந்த வீட்டுல போய் பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் பிடிக்கல. அதான் 2 பேர் வீட்லயும் எஸ்ன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதான் வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலான்னு உங்க அக்கா கிட்ட எங்க அம்மா பேசியிருக்காங்க. சோ அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. Hope you understand. சரி, ஃபுட் எல்லாம் எங்க? மெஸ்ஸா? மெஸ், அப்புறம் வெளியில எங்கேயாவது, அப்புறம் காலையில நாயர் கடை டீ. இப்படிதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. நீங்க நான்வெஜ் தானே? ஆமாமா, ஆனா 7 நாள் மட்டும்தான். நானும் முன்னாடி அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன், டயட்டா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மாதான். சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஹலோ, இது வரைக்கும் நான் மட்டும்தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே கேட்கவே இல்ல. ஹலோ. ஹலோ நக்ஷத்ரா, என்னங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? சும்மாதாங்க, நேத்து மீட் பண்ணோம்.
மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதான் ஒர்க் ஆகுதானே செக் பண்ணலான்னு. நல்லாவே ட்ரை பண்றீங்க. அப்புறம் வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க வீட்ல கிஃப்ட்டுக்கு ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் கிஃப்ட சொன்னேன். நான் மின்னலை ரேஞ்சுக்கு பொம்மையும் நினைச்சேன். ஆனா உங்க சாய்ஸ் ஆஃப் டேஸ்ட் கிஃப்ட்லயே தெரியுது. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கிஃப்ட் சொன்னேன். ரைட்டு, விடுங்க. அப்புறம் அம்மா லைன்ல வராங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். ஏய் என்னடா என்கேஜ்மெண்ட் டேட் ஜூன் 9th ஓகே தானே? அம்மா என்னம்மா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. நீங்க அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்க. டேய் என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. நீ இப்பவே அந்த பொண்ணுகிட்ட பேசுறா. நீ காலே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கடா. ஏன் வீணா அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்குற? கால் பண்ணி பேசுறா. எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நைட்டு மறுபடியும் கால் பண்றேன். சொல்லுங்கப்பா, கூப்பிட்டுருந்தீங்களே. என்னது, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்பா இவ்ளோ சீக்கிரம்? சரி ஓகே, நான் கூப்பிடுறேன். இப்ப என்னடா ஒரே கடலையா? ஏதோ நல்லா இருந்தா சரிதான். டேய் நீ வேற பேசவே முடியல. அவ ரொம்ப பிஸியா இருக்கா. 24 ஹவர்ஸும் உங்ககிட்ட பேச முடியுமாடா? காண்ட் ஏத்தாத. மெசேஜ் மட்டும் தான் பண்றோம். சரி விடு மாமா, வேலை நிறைய இருக்கும். ஏ நாமளும் தான் வேலை செய்யறோம். ஹலோ. ஹலோ. டேய் பொண்ணோட அப்பா கால் பண்ணுவாரு இன்விடேஷனை பத்தி. அம்மா ஏமா இவ்வளவு ஃபாஸ்ட்? நான் என்ன எதுவும் முடிவு பண்ணல. நீ இப்படியே பேசிக்கிட்டே இரு. நாங்க இன்னும் 2 நாள்ல ட்ரெஸ் எடுக்க அங்க வரோம். என்னமோ போங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்ல, பாப்போம். பாய். ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க. நீ தான் எப்போதும் கலாட்டா பண்ணி எங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா உன்கிட்ட கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. ஒண்ணும் இல்லடா. டேய் அதிகமா எதிர்பார்க்காதடா. அப்படிலாம் இல்லடா. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லடா. ஆனா கம்பல்ஷனா இருக்க கூடாது. நீ கால் பண்ணிருந்தப்ப ஏதாவது மீட்டிங் இருந்திருக்கும். அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத. 1 நிமிஷம் போதும்டா மெசேஜ் பண்றதுக்கு. 2 நிமிஷம் போதும்டா கால் பண்றதுக்கு. 24 ஹவர்ஸ்ல நான் தப்பா நினைக்கல, தப்பாவும் என்னல. பட் எதுவுமே கம்பல்ஷன்ல வரக்கூடாதுல்ல. புரியுது. என்ன பண்ண போற? தெரியல, பேசி பார்க்க போறேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்ப நீ போய் டீட்டெயிலா பேசிடு. அதான் 2 பேருக்கும் நல்லது. சரி மச்சி, பேசிட்டு சொல்றேன். ஓகேடா. என்ன நட்சத்திரா, ரொம்ப பிஸியா? லைன்ல கிடைக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க கூடாது. அதனால தான் கேக்குறேன். ஏன் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, சும்மா தோணுச்சு. நான் உங்களை ரீச் பண்ண எவ்வளவு ட்ரை பண்றேன். ஆனா நீங்க பிஸியாவே இருக்கீங்க. திரும்பவும் கால் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுங்க. அப்படி இல்ல, எனக்கு என்னமோ எல்லாம் ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்க இன்னும் ரெடி ஆகல. அதுக்காக நான் லவ் பண்றேன்லாம் நினைச்சுக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி தான். இது எனக்கு லைஃப் டிசிஷன். நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லைஃப் பத்தி எனக்கும் நிறைய கனவு இருக்கு. நிறைய விஷயங்களை லவ் பண்ணணும். அப்பா அம்மாக்காக இப்போ ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் எடுத்த டிசிஷன் சரியா தப்பான்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு வாட்டி தான் லைஃப்ல. அதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன் என்ன பிடிக்கலையா? இல்ல, உங்களை பிடிக்கலன்னா நான் உங்களை வெளியில மீட் பண்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. சீரியஸாவே நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். இன்னும் கல்யாணத்துக்கு 4 months இருக்கு. நிறைய டைம் இருக்கு. நிறைய பேசலாம். நீங்க டைம் ஒதுக்குனா. இல்லங்க, ஏன்னா ஒரு வாட்டி கமிட் ஆனா அப்புறம் மாறக்கூடாது. ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப்ல 100% கமிட்டடா இருப்பேன். பட் அதுக்குள்ள என்னால என்ட்ரு ஆக முடியல. இது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இவ்வளவு ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், இவ்வளவு ப்ராப்ளம் தேவையே இல்லையே. இப்போவும் நான் சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. சாரிங்க. எதுவும் லேட் ஆகிறதுக்குள்ள இது பெட்டர் அப்படின்னு தோணுது. சத்தியமா உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏதோ இப்ப எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க, நான் வீட்டுல சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றேன். பாய்ங்க. என்ன மாமா ஃபீலிங்கா? நீ அப்படிப்பட்ட ஆளே இல்லையே. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது?
அதான் நான் பார்த்தேன் ட்ரீட் மிச்சம் நினச்சிருப்ப. நான் தரேன்டா ட்ரீட்டு. எப்படியோ நம்ம ரூம்ல யாருக்கும் லவ்வும் இல்ல கல்யாணமும் இல்ல. வீடு ராசியா இல்ல உங்க ராசியான்னு தெரியல. என்ன வேணாலும் சொல்லு, நீ அவளை மிஸ் பண்ணிட்ட. பொய் சொல்லாத. உன்னை பார்த்தாலே தெரியுது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். லைஃப்ல எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்ப. ஆனா நீ இப்ப பாரு, இப்படி இருக்க. உன் கண்ணிலேயே தெரியுது. அன்னைக்கு நீ போய் அவளை பார்த்துட்டு வந்தப்ப உன் கண்ணில் பிரகாசம் தெரிஞ்சுது. நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டன்றத ஒத்துக்கோ. தெரிலடா, சத்தியமா தெரியல. எனக்கும் இனிஷியலா ஒன்றும் தோணல. பட் அவளை இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவளை நான் மிஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா மாறிடுச்சேன். போய் ட்ரை பண்ணு மச்சான். ஏன் லவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மோதல்ல இருந்து காதல் வருமா என்ன? அரேஞ்ச் மேரேஜுக்கெல்லாம் காதல் வராதா என்ன? என்ன லவ்ல நம்ம போய் பொண்ணு பார்ப்போம், அரேஞ்ச் மேரேஜ்ல வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க, அவ்வளவுதான். அவ யோசிக்கணும் முடியாதுன்னு சொன்னப்பவே நான் கோவமான ரியாக்ஷனோட வெளியே வந்துட்டேன். திரும்பி ஒரு மெசேஜ் கூட நான் அனுப்பல. இப்ப எப்படி போறது? ரொம்ப அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னு தோணுது. லைஃப்ல எப்போ இந்த மாதிரி முடிவெடுத்ததே இல்ல. அவ டைம் தான் கேட்டா, நான் தான் பேசி டைம் வாங்கி கொடுத்துருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அப்படி போய் மன்னிப்பு கேட்கலான்னு அவ வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு பார்த்தேன். ஆனா எந்த முகத்தை வச்சு போய் பார்ப்பேன்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அவ என்ன பாவம் பண்ணா? அவளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கும் போது போய் பேசு. அவ மேல தப்பு இல்லடா, பாவம். அவ வீட்டுல அவளுக்கு கெட்ட பேரு. ஆனா அவள மாதிரி வேற ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் அவ எனக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போய் பேசி பாரு, ட்ரை பண்ணு. வெயிட் பண்ற மச்சே. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல. அம்மா கிட்ட டைம் கேட்க போறேன். லைஃப்ல ஒரு வாட்டி தோத்து போயிட்டேன். ஆனா இந்த டைம் கன்ஃபார்மா மிஸ் பண்ண மாட்டேன். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. வால் லேட்டா வரான்றதுக்காக அதுக்கு ஏன் தூக்கத்தை ஏன்டா கெடுக்கிற? மாமா, இதாண்டா லவ். டேய், லேட்டா தானடா வரா. பாரு, அவ ஏரியால எல்லாரும் தூங்கிருப்பாங்க, என்ன தூங்க விடுறா. மாமா, அவ போன் சுவிட்ச் ஆஃப்டா. என்னாச்சுன்னு தெரியல. நானே டென்ஷனா இருக்கேன். நீ வேற. டேய், அதுக்காக அவ ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிரா? அவ வீட்டுக்கு வந்திருந்தா எப்படிரா தெரியும்? டேய், வழியில ஏதாவது பிரச்சனைன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டான்டா. அவ வீட்டுக்கு வந்திருந்தா மொபைல் சார்ஜ் பண்ணி நிச்சயம் மெசேஜ் பண்ணிருப்பா. நாம இங்க நிக்கிறதுக்கு காரணமா அவ எந்த ப்ராப்ளம் இல்லாம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஹேய், நீங்க என்ன இங்க? இல்லைங்க, பீச் பக்கம் வந்தோம். அப்படியே ஒரு சின்ன டிரைவ். சும்மா சொல்லாதீங்க. என் மொபைல்ல சார்ஜ் இல்ல, அதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஐயோ, அதுக்கு இல்லைங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க. சரி, பட் ப்ளீஸ் நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ஓகேங்க, பாய். ஓகே, பாய். அது ஒரு 4 வழி சந்திப்பு. நடுவில் வெகு தூரமாய் நான் இருக்கும் இடம், கடைசியாய் நீ விட்டு சென்ற இடம். உன் திசைகளில் நான் இல்லை, என் எல்லா திசைகளிலும் நீ உள்ளாய். ஏதோ ஒரு பெயரில், உருவத்தில் நீ வருவாய் என
அதே சந்திப்பில் நான். ஹாய் நட்சத்திரா, பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்கீங்க. ஆ, சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. அப்புறம் உங்க அக்கா பொண்ணு செம கியூட். உங்க வாட்ஸ்அப் போட்டோல பாதி அவ தான் இருக்கா. அவ அப்படியே உங்க ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. எங்க வீட்ல வந்த முதல் குழந்தைங்க அவ. எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் நீங்க சொல்லுங்க, என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? உங்ககிட்ட இல்ல, ஓ, கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஸோ நீங்க வாங்க போங்க இதெல்லாம் கட் பண்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ்ல உன்னை விட்டு போகவும் முடியாம உன் கூட டிராவல் பண்ண முடியுமா எதுவுமே புரியாம நிக்கிறேன். யப், நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் நான் உன்னை எப்படி இவ்வளவு சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. செகண்ட் டைம் என் லைஃப்ல லவ் வரும் அப்படின்னு என்னால நம்பவே முடியல. இது ஒரு மேஜிக், அவ்வளவுதான் சொல்ல முடியும். லவ் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். உனக்கு உன் பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கலாம். அப்புறம் உனக்கு ப்ராப்ளம்னா அவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனா அந்த சமயத்திலையும் நான் முத ஆளா வந்து நிப்பேன். நீ ஏதாவது இஷ்யூல இருந்தா I will hold you and kiss in your forehead and will say I love you darling. இது எல்லாம் தாங்க ஏன் லவ். இது எல்லாம் ஒரு ட்ரெஷர்டு மூமெண்ட். இதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூ நோ வாட், யூ ஆர் மை கிராவிட்டி. உனக்காக சேஞ்ச் ஆகிறது எனக்கு பிடிச்சிருக்க. ஆனா அதுக்காக நான் பண்ணதெல்லாம் ஒரு இன்டென்ஷனா இல்ல. அது ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன். உன் மேல எனக்கு அவ்வளோ லவ். பாதி நேரம் நான் உன் அக்கா பொண்ணா இருக்க கூடாதான்னு யோசிப்பேன். என் உலகம் ரொம்ப பெருசு. என் அப்பா, என் அம்மா, சிஸ்டர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி க்ளோஸ் ஃபேமிலி. ஆனா ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் கேர். நீ எங்க வீட்டில் வந்து வாழும்போது தான் அதை புரிஞ்சுப்ப. I can promise, உனக்கு ஒரு புது உலகத்தை காட்டுறதுக்கு நான் ரெடி. உனக்கு நிறைய லவ் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நான் காட்டுற அன்புல உனக்கு எனக்கும் யார் அதிகமா காதலிக்கிறதுன்னு சண்டை வரதான் வாய்ப்பு இருக்க. எனக்கு சாமி கும்பிடுற பழக்கம் இல்லை. ஆனா நான் அப்படி கும்பிட்டா உனக்கும் சேர்த்து தான் கும்பிடுவேன். இப்ப நீ எதுவுமே சொல்லாம போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் உன்னை வெறுக்க மாட்டேன். பிகாஸ் அவ்வளோ லவ் பண்ண ஹார்ட்டை வெறுக்க முடியாத. கொஞ்ச நாள் தான் உன் கூட பழகி இருந்தாலும் உன் கூட சில பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்க. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் கூட பழகிறது, உன்னை பார்க்கறது, இதான் லாஸ்ட் டைமா இருக்க கூடாதுன்னு நான் ப்ரே பண்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. இதை உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன். பட் இது லாஸ்ட் டைமா இருக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்க. உனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்றானா அவன் அளவுக்கு உன்னை யாரும் லவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன ஏத்துக்காம போனா யாருக்கு யாரோ அப்படிங்கிற வாக்கியத்தை பொய்ன்னு நம்ப வேண்டியதா இருக்கும். எனக்கு நடந்த இந்த மேஜிக் உனக்கும் நடக்கும் நம்புறேன். சரிங்க, நான் வரேன். யாருக்கு யாருங்கிறதெல்லாம் பொய் இல்ல. உங்க கூட நானும் சேர்ந்து ரசிக்க ரெடி. ஏன்னு கேட்காதீங்க, மேஜிக்.